ஹே காய்ஸ், Yamaha இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பெஸ்ட்டான பைக்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற பைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்எஸ்ஆர் மாடல் எக்ஸ்எஸ்ஆர் 155 அப்படிங்கிற இந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் ஹெரிட்டேஜ் மாடல் பைக் வந்து Yamaha லான்ச் பண்ணியிருக்காங்க. நல்ல கான்ஃபிகரேஷனில் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். 1,50,000 ரூபா எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ரொம்ப வருஷமாக நம்ம வெயிட் பண்ண ஒரு மாடல் அப்படின்னே சொல்லலாம். நல்ல பில்டு குவாலிட்டி எர்கனாமிக்ஸ் எல்லாமே வந்து பெஸ்ட்டாக தான் கொடுத்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் சிட்டியில் டிராஃபிக்கில் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். மைலேஜுமே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 50 km/h மைலேஜ் வந்து இந்த பைக்கெல்லாம் கொடுக்க முடியும். நல்ல கம்ஃபர்டபுளான எர்கனாமிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ளாட்டான டக் அண்ட் ரோல் சீட் வந்து கொடுத்துருக்காங்க. சர்க்குலரான எல்இடி ஹெட்லைட் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்பவே அந்த ஒரு மாடர்ன் ரெட்ரோ ரோட்ஸ்டர் அந்த மாதிரியான ஒரு ஃபீலும் கிளாசிக் ஸ்போர்ட்ஸ் ஹெரிட்டேஜ் மாடலான அந்த ஒரு மாடல் ஒரு ஃபீலும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா எஃப்செட்டில் உங்களுக்கு ரேவ் அப்படிங்கிற நியூ மாடல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எஃப்செட் ரேவை பொறுத்த வரைக்கும் 1,17,000 ரூபா எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ்லையும் ஆன் ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டு 1,50,000 இல்லை 1,53,000 உங்களால் வந்து ஆன் ரோட் ப்ரைஸில் வாங்க முடியும். இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் சிட்டியில் ஒரு நல்ல ஒரு மைலேஜ் ஓரியன்டான பைக்குன்னு சொல்லலாம். அண்டர் 1,50,000 ரெகுலராக நான் வந்து இந்த ஃபுட் டெலிவரி பண்ணுவேன், இல்லை ஒரு நாளைக்கு நிறைய கிலோமீட்டர்ஸ் நான் ரைட் பண்ணுவேன் அப்படிங்கிறவங்க இந்த எஃப்செட் ரேவ் மாடலை வந்து பை பண்ணலாம். இதுலையுமே பார்த்தீங்கன்னா சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் இருக்கு, டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், ப்ளூடூத் கனெக்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த மாடலுமே பார்த்தீங்கன்னா ரேடியல் டயர் ரியரில் வந்து கொடுத்துருக்காங்க. 140/70 செக்ஷனில் இருக்கு. நல்ல கிரிப் வந்து கிடைக்கும். நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான எர்கனாமிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அஃபோர்டபுள் பிரைஸ், அதே சமயம் பார்த்தீங்கன்னா மைலேஜ் ஓரியன்டாக கொடுத்ததுனால டெஃபினட்டாக ஒரு வேல்யூ ஃபார் மணி அப்படின்னு சொல்லலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.